வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பெசரட்டு சொல்கிறது, பாசி பயரில் ஒரு அடை தோசை மாதிரி. அது ரொம்ப நல்ல ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல வயிறு ஹெவியாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையிடையே டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ங்கிறத கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணலான்னு, பெசரட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 150 கிராம்ஸ் பாசி பயரை நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நைட்டு ஹாட் பேக்கில் போட்டு எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக மழை விட்டுருக்கு பாருங்கள். பொதுவாக அப்படி கொஞ்சம் மழை விட்டால் தான் சத்துக்கள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கூட கொஞ்சம் மழை விட்டாலும் ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு 9 வத்தல், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு காயம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் கொரகொரப்பாக. இல்லை மையானாலும் அரைச்சிக்கலாம். அந்த மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கல் ஒன்று போட்டு அடுப்பில் போட்டு, கல் நல்லா சூடானோடனே அதை நைஸாகவும் விட்டு எடுக்கலாம், கனமான அடை மாதிரியும் விட்டு எடுக்கலாம். எப்படி விட்டாலும் அது நல்லா சுடுறதுக்கு வரும். பொதுவாக அரிசி மாவு சேர்ந்தால் தான் தோசை ஈஸியாக வரும். பட் இதில் அரிசி எதுவுமே சேர்க்கலை, அரிசி பருப்பு எதுவும் சேர்க்கலை, வெறும் பாசிப்பயிறு மட்டும்தான். ஆனாலும் சுடுறதுக்கு நல்லா வரும். நீங்களே பாருங்கள். நைஸாகவும் விடலாம், கனமாகவும் விடலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் கனமாக தான் சின்னதாக விட்டுருக்கேன், அடை தோசை மாதிரி. இந்த மாதிரி அடை மாதிரி விடும்போது அதில் 3 இடத்துல இந்த தோசையில் 3 இடத்துல ஹோல் மாதிரி விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அந்த உள்ள அந்த ஓட்டை வழியாக உள்ள எண்ணெய் வழியாக நல்லா கரகரப்பாக சாப்பிட்ற மாதிரி நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு அது வேகவும் செய்யும், முறுமுறுனும் ஆகும். அதுக்காக ஒரு 3 இடத்துல இந்த சின்ன கோழி மாதிரி வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு நல்லெண்ணெய் சுற்றி விட்டுட்டு அதிலே விடுறேன். அது வேகிறதுக்கும் உதவும், ப்ளஸ் அது கொஞ்சம் பொறுப்பொறுப்பாகவும் இருக்கும். சுற்றி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள். பொதுவாக இதை நல்லா பொறுப்பொறுப்பாக வேணும்னு நினச்சோன்னா, நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கணும்னா சிம்லே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நாம். ஆனால் சீக்கிரம் வெந்துடும். இது முளை விட்டதுனால கொஞ்சம் முளை விட்ட பாசிப்பயிரை நம்ம தனியாகவும் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, தனியாகவும் சாப்பிட்லாம். இல்லை இதை சும்மா பாசிப்பயிரை நனைய வச்சு கூட பெசரட் செய்யலாம். நான் சும்மா முளை விட்டு பண்ணினா கொஞ்சம் சத்துக்கள் அதிகம் கிடைக்குமேன்னு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று. பெரும்பாலும் சுகர் அதிகம் உள்ளவங்க நான் கவனிச்சிருக்கேன், பாசிப்பயிரை வச்சே காலையில் நைட்டு கூட சாப்பிடுவாங்க. அதே அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட் டின்னராகவுமே எடுப்பாங்க. நல்லா சுகரை குறைக்கும். ப்ரோட்டீன் ரிச்டுங்கிறதுனால ரொம்ப நல்லது. நாம் இதுக்கு இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் எடுக்கும்போது நமக்கு அதில் அரிசியே சேராது. பாருங்கள், அழகாக சுட்டிருக்கேன். இது நைஸாகவும் வந்திருக்கு. நான் நைஸாகவும் 2, 3 சுட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இது ஒரு சுவையான ஆந்திராவில் செய்யக்கூடிய ஒரு உணவு. நாமளே எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.